ஏன் பகத்சிங்கை நம்ம பேச வேண்டியது இருக்குன்னா, 22 வயதில் ஒரு இளைஞனுக்கு கனவு என்ன வரும்? என்ன வரும்? அவனுக்கு தேச விடுதலைங்கிறது 11 வயதில் வருது. பள்ளிக்கூடத்தில் காணாமல் போயிடுது. ஒரு தங்கச்சி தேடுறா, அழுகிறா, அண்ணன் மேலே அன்பு. அப்பா கூடப்பா எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் பள்ளிக்கூடம் அங்கே இங்கே தெரிஞ்ச உறவினர் வீடு நண்பர்கள்லாம் தேடி தேடி பார்க்குறாங்க, ஆளை காணாமனு. அப்புறம் அடுத்த நாள் வர்றான். அவனா வர்றா. 2-3 நாள் கழித்து வரும்போது ஒரு கலையம், அந்த கலையத்து மேலே துணியை போட்டு கட்டி வச்சுருக்கான். நம்ம ஊரில் வண்டு கட்டுறதுன்னு சொல்லுவோம், அது கட்டி வச்சுருக்கான். தங்கச்சி அண்ணனை கண்டுபிடி அழுகிறா. அழுதோன்னே எல்லாம் பேசிட்டு பகத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு திறந்து காட்டுறான். ரத்தம் தோய்ந்து சிவந்த மண் அதுக்குள்ளே இருக்கு, கலையத்துக்குள்ளே. அந்த மண்ணை எடுத்து இப்படி காட்டுறான். அவர் சொல்கிறான், இது எங்கே போயிட்டு வரான்? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துக்கு போயிட்டு வரான். அந்த இடத்துல சிந்திய ரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து மண்ணள்ளி இந்த கலையத்தில் கட்டி எடுத்துகிட்டு வரான். அப்போ சொல்கிறான் அந்த கண்ணை வச்சு, நம்ம மக்களை சுட்டு கொண்டு ரத்தம் சிந்த வச்ச வெள்ளைக்காரர்கள் ஒரு நாள் எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு 11 வயசில் சொல்கிறான்.